வேத வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையாக இருக்கும் அன்பின் நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நிகழ்ச்சிக்காக தகுந்த ஆயத்தத்தோடு காத்திருக்கும் உங்களை வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே எகிப்தின் வாதைகளை குறித்த முன்னுரையை சிந்திக்க துவங்கினோம். இன்றும் அதைத் தொடர்ந்து யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? இஸ்ரவேலர்கள் எவ்வாறு பார்வோனை ஆயத்தப்படுத்தினார்கள்? மோசேயும் ஆரோனும் செயல்படுவதிலே உண்டான பிரச்சனை என்ன? தேவனுடைய அன்பின் குணநலன் என்பது எது? நீங்கள் எப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் மோசேயின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்திலே பார்வோனோடு போட்டி ஆரம்பமாகிறது. அதே நேரத்திலே எகிப்திய தேவர்களுக்கு எதிராக யுத்தமும் ஆரம்பமாகிறது. பாருங்கள், யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். இஸ்ரவேல் மக்களின் விடுதலைக்கான முதல் 8 அவர்கள் வனாந்தரத்திலே கர்த்தருக்கு பலியிட வேண்டும். அவர்கள் கேட்டுக்கொண்டது என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே போய் தங்கள் தேவனை ஆராதிக்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதே. பார்வோனை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். இறுதியாக என்ன வரப்போகிறதோ அதற்காக அவனை இப்பொழுதே ஆற்றி தேற்ற ஆரம்பிக்கிறார்கள் என்று சொல்லலாம். இப்பொழுது அதற்கு பார்வோன் என்ன சொல்கிறான்? வசனம் 2. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே இன்றைக்கும் கேட்கப்படக்கூடிய ஒரு சிறப்பான கேள்வி கர்த்தர் யார் என்பதாகும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பார்வோன் 2 திட்டவட்டமான வாக்கியங்களை சொல்கிறான். ஒன்று, நான் கர்த்தரை அறியேன் என்கிறான். இரண்டாவதாக, நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றும் கூறினான். ஆனால் இன்னும் சிறிது காலத்திற்குள்ளாக இந்த இஸ்ரவேல் மக்களின் கர்த்தர் யார் என்பதை அனுபவிக்கப் போகும் பயங்கரமான சம்பவங்களின் வழியாக இவன் அறிந்து கொள்ளப் போகிறான். இறுதியாக இஸ்ரவேல் மக்களை போக விடுவான். வசனம் 3 பாருங்கள். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். கவனித்தீர்களா? என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் போய் அவரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், பலியிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் எங்கள் மேல் கொள்ளை நோயும் பட்டயமும் வரப்பண்ணுவார் என்று கூறினார்கள். வசனங்கள் 4, 5 பாருங்கள். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்கப் போங்கள் என்றான். பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாயிருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். அருமையானவர்களே, இந்த வசனங்களிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? மோசே மூப்பர்களோடு கூடி பேசும் பொழுதும் பெரும் திரளான கூட்டங்கள் தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு இவ்வாறு இவர்கள் எல்லாரும் பேசுவதை கேட்க கூடியிருக்க வேண்டும். மக்களுக்குள்ளேயும் இப்பொழுது நாம் சீக்கிரமாக எகிப்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எண்ணம், ஆசை வலுக்க ஆரம்பிக்கிறது. எனவே மோசேயும் ஆரோனும் செயல்படும் காரியங்களினாலே உண்டாகிற பிரச்சனைகளை பார்வோன் பார்க்கிறான். இதற்கு அவனுடைய உள்ளத்தில் எழும்பிய விடை என்ன? செங்கல் சூளைக்கு உடனே மக்களை அனுப்ப வேண்டும் என்பதுதான். இதைத்தான் அவன் செய்தான். எனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கான கஷ்டங்கள் அதிகரிக்க ஆரம்பித்தது. வசனங்கள் 6 முதல் 8 பாருங்கள். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு விடுமுறை வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று பார்வோன் நினைத்தான். இப்படி விடுமுறையை குறித்து சிந்திக்கிறார்கள் என்றால் அவர்கள் இன்னமும் கடினமாக உழைத்து கொண்டிருக்கவில்லை என்று அதற்கான காரணத்தை அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான்.
செங்கல் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட வைக்கோல் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதே வேளையிலே அவர்களே வைக்கோல் சேகரிக்க வேண்டும், செய்யும் செங்கல்களிலே எண்ணிக்கையும் குறையக்கூடாது என்று கட்டளையிட்டான். அவர்கள் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக அனுதின பணி அதிகரிக்கப்பட்டது. கவனியங்கள், யாத்ராமம் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வசனம் வரை. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு, உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன? உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அழிக்கப்படுகிறோம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள், அதனால்தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்ப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்ததின் நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். நடந்தது என்ன என்று பார்த்தீர்களா? தங்களுக்கு பணியின் பளு அதிகரித்தபடியினாலே இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயையும் ஆரோனையும் குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையானது சகிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு செல்லும்படியாக பார்வோன் ஆக்கத்தக்கதான காரணத்தை உண்டு பண்ணி தங்களுக்கு உதவுகிறதற்கு பதிலாக தங்களுக்கு இடையூறு செய்கிறார்கள் என்று அவர்கள் இருவர் மேலும் குற்றம் சாட்டினார்கள். தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். வசனங்கள் 22, 23. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். இப்பொழுது மோசேயும் பொறுமையற்றவனாகிறான். அவன் போய் தேவனிடத்திலே குற்றம் சாட்டுகிறான். நீர் கூறியபடி இந்த ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக நான் இங்கே வந்தேன். ஆனால் பார்வோன் அவர்களை போக விடுவதற்கு பதிலாக அவர்களின் வாழ்க்கையை மேலும் மேலும் கடினமானதாக்குகிறானே என்று கூறினான். ஏன் மோசே அவ்வாறு புலம்பினான்? தேவன் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தும்படியாக மெதுவாக பொறுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற முழு காட்சியையும் மோசேயால் பார்க்க முடியவில்லை. 6ஆம் அதிகாரத்திலே தேவன் மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தாம் அவர்களை விடுதலை செய்வேன் என்ற வாக்குத்தத்தத்தை புதுப்பிக்கிறார். மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் பார்வோனுக்கும் தேவன் இன்னும் அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. தொடர்ந்து 6ஆம் அதிகாரம் சிந்திப்போம். இந்த அதிகாரத்திலே 3 முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, மோசேயினுடைய ஜெபத்திற்கு யெகோவா தரும் பதில். இரண்டாவதாக இஸ்ரவேல் மக்களின் வம்ச வரலாற்று அட்டவணை. மூன்றாவதாக மீண்டும் மோசேயை ஊழியத்திற்கு அனுப்புகிறார். 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியின் தொடர்ச்சியாயிருக்கிறது. எகிப்தின் மேலே தேவன் வாதையை அனுப்பும் நேரம் வந்துவிட்டது. தேவர்களுக்கு எதிரான யுத்தம் ஆரம்பமாக போகிறது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்திற்கு வழிநடத்தினது என்ன? மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களின் மூப்பர்களும் பாலைவனத்தின் உள்ளே போய் 3 நாட்கள் பலியிடும்படியாக செல்ல வேண்டும் என்று அனுமதி கேட்டார்கள். பார்வோன் அதற்கு கொடுத்த பதில் இல்லை. அவர் யார்? அவரை எனக்கு தெரியாது என்றான். மட்டுமல்ல, தொடர்ந்து இஸ்ரவேலின் மக்களின் மேலே இருந்த பணி பழுவை அதிகரித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினிடத்திலே வந்து முறையிட்டார்கள். எனவே மோசேயும் கர்த்தரிடத்திலே போய் முறையிட்டான். இப்பொழுது தேவன் தான் யார் என்பதையும் தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை குறித்தும் மோசேக்கு உறுதிப்படுத்தினார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமான அவர் இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கேட்டார். எனவே அவர் அவர்களை விடுதலை செய்ய போகிறார். மோசே இஸ்ரவேல் மக்களின் கடந்த கால சரித்திரத்தை காண வேண்டும் என்றும் எப்படி தேவன் அவர்களை காத்து கொண்டு வந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் விரும்பினார். ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு தமது அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே அவருடைய மன விருப்பமாயிருக்கிறது. அவர்களுக்காக பல முறை அவர் தலையிட்டிருக்கிறார்.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை, இன்றும் அதே கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். எனக்காக உங்களுக்காக பல சூழ்நிலைகளிலே அவரே தலையிடுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இதை குறித்து நீங்கள் எவ்வளவு திட்டமும் தெளிவுமாய் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் பிலிப்பியர் 1:5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நாம் முழு நம்பிக்கையுடையவர்களாக இருக்கலாம். உங்களிலே நற்கிரியையை தொடங்கின அவர் நிச்சயமாக அதை நிறைவாக்குவார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலை அவருக்கு தெரியும். அன்று எகிப்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படி உதவி செய்தாரோ அதே போல இன்றும் அவர் உதவி செய்ய முடியும். அவர் உதவி செய்ய விரும்புகிறார். யாத்ராமம் 6:1 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். இப்பொழுது தேவனாய கர்த்தர் மோசேயோட பேசி மோசேயை உற்சாகப்படுத்தி அவனுக்கு நம்பிக்கையையும் உறுதியையும் அருளுகிறார். யெகோவா மோசேயை பார்த்து தான் கர்த்தர் என்பதை நினைப்பூட்டுகிறார். எதிர்காலத்திற்காக எந்த ஒரு ஆயத்தமும் அவர் செய்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. அவர் எப்பொழுதும் இருக்கிறவராய் இருக்கிறார். சிருஷ்டியிலே எதையுமே சார்ந்து அவர் இருக்கிறதில்லை. அவர் எதின் மேலேயும் சார்ந்து இல்லை. மாறாக எல்லா சிருஷ்டிகளுமே உதவிக்காக அவரையே சார்ந்திருக்கிறது. அதே போல மோசேயும் கர்த்தர் மேலே சார்ந்து கொள்ள வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். வசனங்கள் 2-5 பாருங்கள். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடே என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். இங்கே தேவன் மோசேக்கு சொல்வது என்ன? தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். ஆனால் யெகோவா என்று தன்னை வெளிப்படுத்தவில்லை. இப்பொழுது தேவன் யெகோவாவாக தனது ஜனங்களை விடுதலை செய்ய போகிறார். அவர்களை தனக்கென்று தத்தெடுத்துக் கொள்ளப் போகிறார். அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்ய போகிறார். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்குள்ளே அவர்களை வழிநடத்தி செல்லப் போகிறார். இவை எல்லாவற்றினாலும் இவர்கள் அவர் யெகோவா என்பதை அறிந்து கொள்வார்கள். இது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு வெளிப்படுத்தப்படாத தேவனின் ஒரு குணநலன். 6 முதல் 8 வரை பார்ப்போம் என்றால், இந்த மீட்பின் திட்டத்திலே தான் செய்ய போகிற 7 காரியங்களை குறித்து சொல்லுகிறார். மோசேயின் காலத்திலே அவனுக்கு உற்சாகத்தை கொடுத்த இந்த 7 காரியங்கள் இன்று நமக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் காரியங்களாய் இருக்கின்றன. இங்கே தேவன் தான் யார் என்பதை குறித்து சொல்கிறார். தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை குறித்தும் சொல்கிறார். இன்றும் நமக்கு ஒரு இரட்சகர் உண்டு. தான் யார் என்பதை அவர் கூறுகிறார். அவர் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் கூறுகிறார். அவர் அண்டை வருகிற எத்தனை கேடான பாவியையும் அவரால் ரட்சிக்க முடியும் என்று அவர் உறுதி கூறுகிறார். சரி, வசனங்கள் 6 முதல் 8 வரை பாருங்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மீட்பின் பணியிலே கர்த்தர் தான் செய்வேன் என்று சொன்ன 7 காரியங்கள் என்ன? முதலாவதாக, எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை வெளியே கொண்டு வருவேன். இரண்டாவதாக, அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை செய்வேன். மூன்றாவதாக, ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டுக் கொள்வேன். நான்காவதாக, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொள்வேன்.
5ஆவதாக, நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன். 6ஆவதாக, உங்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்ட தேசத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். 7ஆவதாக, அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். சரி, முதல் காரியத்தை பாருங்கள். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுதலை செய்வேன். இது கிறிஸ்துவிலே நமக்கு கொடுக்கப்படுகிற விடுதலைக்கு ஒத்ததாயிருக்கிறது. இன்றும் பாவம் என்கிற பாரத்தை நாம் சுமந்தவர்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்கள் நம்முடைய இருதயத்திற்கு பாரமானதாகவே இருக்கிறது. இந்த உலகத்தை நாம் நேசிக்க முடியாது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே பாவத்தின் பாரத்திலிருந்து இன்றைக்கும் தேவனால் விடுதலை கொடுக்க முடியும். 2ஆவதாக, உங்களை அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்குவேன் என்று சொன்னார். ஆம், எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றும் நம்முடைய ஆண்டவர் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை செய்கிறார். அருமையானவர்களே, அநேகருடைய கடிதங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கும் கர்த்தர் அவர்களுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்கிறவர் என்பதை நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. அந்த சகோதரன் ஞானமுள்ளவன், ஆனால் அவன் பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். திருமண வாழ்க்கைக்கு வெளியே அவன் தவறாக தொடர்பு கொண்ட பெண்களின் மூலமாக 6 பிள்ளைகளை பெற்றெடுத்தவன். அது மட்டுமல்ல, அவனுடைய சம்பாத்தியமும் நேர்மையான வழியிலே வந்ததல்ல. ஆனாலும் இந்த சகோதரன் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பித்தான். 1 வாரம், 2 வாரம் என்று தொடர்ந்து பல வாரங்கள் கேட்டு கர்த்தருடைய வார்த்தை அவருடைய இருதயத்தை சென்றடைய ஆண்டவர் கிரியை செய்தார். இவ்வாறு வேத வசனங்களை உட்கொள்ள அவருடைய வாழ்க்கையிலே இருந்த இருளானது உருண்டோட ஆரம்பித்தது. அவருடைய இருதயத்திலே வெளிச்சமும் ஜீவனும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவை தனது இரட்சகர் என்று தான் விசுவாசிக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டான். தேவன் இந்த சகோதரனையும் மீட்டு எடுத்தார். அவனுடைய வியாபாரத்தை ஆண்டவர் மீட்டு எடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். தேவன் சொன்னார், உங்களை இங்கே இருந்து நான் வெளியே கொண்டு வரப்போகிறேன், அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் உங்களை விடுதலை செய்ய போகிறேன் என்று சொன்னார். சரி, 3ஆவதாக பார்ப்போம் என்றால், ஓங்கிய கையினாலே உங்களை விடுதலை செய்வேன் என்று அவர்களை பார்த்து கூறினார். இதை குறித்து தான் ஏசாயாவும் 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பேசியிருக்கிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அவருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அருமையானவர்களே, தேவன் இன்றும் அநேக சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய இருதயத்திலே இந்த மீட்பின் பணியை செய்து வருகிறார். பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு இரட்சகர் தேவை. ஏனென்றால் அவருடைய பார்வையிலே நாம் கரைப்பட்டவர்கள். நாம் மீட்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும்படியாக தேவன் நம்மை நேசித்தார். அவர் நம்மை விடுதலை செய்ய ஆயத்தமாயிருக்கிறபடினாலே நாம் கட்டாயம் பாவிகளாக அவரண்டை வர வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த அந்த செயலின் மேலே விசுவாசத்தை வைக்கும் பொழுது நாம் மீட்கப்படுகிறோம், நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தேவன் ரட்சிப்பின் மகத்துவமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் மனிதன்தான் அவரிடத்திலே வர வேண்டும். அப்படி வரும்பொழுது உங்களை அவர் தமது கரங்களினாலே மீட்டுக் கொள்ளுவார். 4ஆவதாக, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். பாவ சேற்றிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்து இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் வைத்த விசுவாசத்தினால் நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார். இப்பொழுது நம்மை பார்த்தவர் என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன் என்கிறார். தேவன் நம்மை ரட்சித்துவிட்டு அப்படியே நம்மை விட்டு விட்டு செல்கிறவர் அல்ல. அவர் என்றைக்கும் நம்முடைய தேவனாயிருக்க விரும்புகிறார். நீங்கள் உண்மையாகவே மீட்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால் கடவுள் என்று ஒருவர் இல்லை என்பது போல நீங்கள் வாழ மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் விசுவாசித்திருப்பீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. அவர் உங்கள் தேவனாயிருப்பார். நீங்கள் அவர் முன் மண்டியிட்டு அவரை தொழுது கொண்டு அவர் யாரோ அதற்குரிய கனத்தையும் மகிமையையும் கொடுப்பீர்கள். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அவர் உங்களை மீட்டுக்கொள்ள விரும்புகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் உங்கள் தேவனாயிருக்க விரும்புகிறார். நீங்கள் அவருடைய ஜனங்களாயிருக்க அவர் விரும்புகிறார். சரி, 5ஆவதாக, உங்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சொல்லும் பொழுது உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே விசுவாசிகளை கிறிஸ்துவிலே தேவன் தெரிந்து கொண்டு விட்டார். இது நித்திய ஒரு நியமனம். இப்படி தேவன் தெரிந்து கொள்வதற்கான ஒரு காரணம் விசுவாசிகளிடத்திலே இல்லை. இது சகல ஞானமும் உள்ள தேவனுடைய திட்டத்திலே இருக்கிறது.
அவருக்கு சொந்தமானவருடைய பாவங்களின் மத்தியிலே அவர்களை நேசிக்க அவர் கஷ்டப்படவில்லை. அவர் தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறார். ஏனென்றால் அதுதான் அவருடைய அன்பின் குணநலன். அவர் நமக்கு தேவனாயிருக்க விரும்புகிறார். ஆறாவதாக, நான் ஆணையிட்ட தேசத்திலே உங்களை கொண்டு போவேன் என்று சொல்கிறார். இந்த தேசம்தான் கானான் தேசம். இது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனால் வாக்கு பண்ணப்பட்டது. கானான் என்பது பரலோகத்தின் ஒரு நிழல் காட்சி அல்ல. இன்றைக்கு விசுவாசிகள் வாழ வேண்டிய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு நிழலாய்த்தான் கானான் இருக்கிறது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்தை அது காட்டுகிறது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஒரு விசுவாசி பரிபூர்ணமாய் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு தகுதி உள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும். இது பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே நடைபெறுகிறது என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இதை எபேசியர் 4 அதிகாரம் 1 முதல் 5 18 வரை உள்ள பகுதியிலே எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் போராடி வெற்றி பெற வேண்டிய ஒரு யுத்தமும் உண்டு. இந்த உலகத்திலே தாங்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களைப் போல சில வேளைகளிலே விசுவாசிகள் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை, இரக்கம் என்னும் ஐஸ்வர்யத்திற்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கிறதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஜீவனுக்குள்ளே வாழுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? ஜீவனுள்ள நமது இரட்சகர் மேலே அன்புள்ளவர்களாய் வாழுகிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். ஏழாவதாக அவர் சொல்கிற காரியம், அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்கிறார். மேலும் 5 அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்து மூலமாக சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்றும் வாசிக்கிறோம். நாம் தேவனோடு நேரடி தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிரச்சனைகளின் மத்தியிலேயும் துன்பங்களின் மத்தியிலேயும் நமக்கு சந்தோஷம் உண்டு. நம்மிலே வாசம் பண்ணும்படியாக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவனுடைய அன்பு நமக்கு உண்மை உள்ளதாக இருக்கிறது. வரப்போகிற தேவ கோபாக்கினையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். மட்டுமல்ல, மகா உபத்திரவ காலத்திலிருந்தும் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான ஐயா, அம்மா, நீங்கள் எப்படிப்பட்ட ரட்சிப்பை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள்? ரட்சிப்பை குறித்து பேசியும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு மறுமலர்ச்சி அடையவில்லை என்றால், எந்த ஒரு காரியத்திலிருந்தும் மீட்கப்படவில்லை என்றால் அது எப்படிப்பட்ட ரட்சிப்பு? எனவே இந்த வசனங்கள் நம்முடைய ரட்சிப்பை குறித்த ஒரு காட்சியையும் நமக்கு தெளிவாய் கொடுக்கிறதா இருக்கிறது. சரி, கவனியுங்கள். யாத்ராமம் 6 அதிகாரம் 9 இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே நாம் கரிசனை கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுக்கு மோசேயின் மேலே நம்பிக்கை வைக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்களுடைய கடினமான சூழ்நிலையிலே அவர்களுக்கு அவன் உதவி செய்யவில்லை. மாறாக அவர்களுடைய பாரம் அதிகமாவதற்கு காரணமாய் இருக்கிறான் என்று எண்ணினார்கள். வசனங்கள் 10 முதல் 13 வரை கேளுங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடே பேசு என்றார். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்துக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார். ஆம், அருமையானவர்களே, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயை ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்வோனும் மோசேயை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவனாய கர்த்தர் மோசேயை பார்த்து, நீ மீண்டுமாக பார்வோனிடத்திலே போய் பேசு என்று சொல்கிறார். மோசே பார்வோனிடத்திலே போய் பேசுவதை குறித்து சற்று அஜாக்கிரதையாக கருத்தற்றவராய் காணப்பட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதற்கு பதிலாக அந்த சூழ்நிலையையே பார்த்து கொண்டிருந்தான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் உங்கள் சுற்றுப்புற சூழ்நிலைகளையே பார்த்து கலங்கி கொண்டு வேதனையோடு தத்தளித்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பாருங்கள். இப்பொழுதே நோக்கி பாருங்கள். இன்றே அவரை நோக்கி பாருங்கள். நம்முடைய ஆண்டவருடைய குணநலன்கள் உங்களுக்கு தெரியும்.
அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவருடைய ஞானம் உங்களுக்கு புதிதான ஒன்று அல்ல. எனவே நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். ஆனபடினாலே உங்கள் பயங்கள், உங்கள் கலக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே போட்டுவிட்டு விசுவாசத்தோடு அவர் சொல்லும் காரியங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நிச்சயம் உங்களுக்கும் மேலான காரியங்களை கர்த்தர் தருவார். இந்த நாளின் நிகழ்ச்சியிலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தர் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். தேவன் இன்றும் அநேகருடைய இருதயத்திலே அவருடைய மீட்பின் பணியை செய்து வருகிறார். பாவ சேற்றிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்து இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் வைத்த விசுவாசத்தினாலே நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார்.